வணக்கம். சமீபத்துல நீயா நானா அந்த நிகழ்ச்சியில தெருநாய்கள் பற்றிய ஒரு பெரிய விவாதம் நடந்தது அப்படிங்கிறத பாக்குறோம். இதனுடைய ஒரு தாக்கமாக அந்த முழு நேர அந்த ஒளிபரப்பானது எப்படி புரிந்து கொள்ளப்பட்டதுன்னா டாக் ஹேட்டர்ஸ் அண்ட் டாக் லவர்ஸ், அதாவது நாயை அன்பு செய்கிறவர்கள், நாயை வெறுப்பவர்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த விவாதம் சுருங்கி போச்சுங்கிறது தான் ஒரு வேதனையான விஷயம். இப்ப நம்ம இதை பத்தி என்ன சொல்ல விரும்புறோம்னா, அதாவது இந்த தெருநாய்களால் ஏற்படக்கூடிய, அதாவது மிடில் இன்கம் குரூப் உள்ள குடும்பங்களுக்கும், லோ இன்கம் குரூப் உள்ள குடும்பங்களுக்கும் அதனால ஏற்படுகிற அந்த நாய்க்கடியால் ஏற்படுகிற பல்வேறு பிரச்சனைகள் அவங்க தரப்புல இருந்து சொல்லப்பட்டது அப்படிங்கிறத பாக்குறோம். ஆனா இந்த நாய் ஆதரவாளர்கள் அல்லது நாயை அன்பு செய்வர்கள் என்கிற அந்த ஒரு கூட்டத்துல பாத்தீங்கன்னா, அவங்க நாய் நாய்க்கும் இந்த சமுதாயத்துல வாழற ஒரு உரிமை இருக்கு. சோ மனிதர்களுக்கு எப்படி உரிமை இருக்கோ அதே மாதிரி அவங்களுக்கு உரிமை இருக்கு. நம்ம அவங்களை அன்பு செய்யணும். அவங்க நாய்கள் கடிச்சா கூட அதை டேக்கிள் பண்ணணும், அதை எப்படி எதிர்கொள்ளணுங்கிறதுக்கு மனிதர்களுக்கு பயிற்சி எடுத்துக்கிட்டாலே போதும், மற்றபடி அந்த நாய்களை வெறுக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து உட்பட அவங்க பேசினாங்கிறத பாக்குறோம். இதுக்கு முன்னாடி நம்ம இந்த பிரச்சனை சுப்ரீம் கோர்ட்ல விவாதிக்கப்பட்டது. 2 ஜட்ஜஸ் கொண்ட ஒரு அமர்வு முதல்ல அவங்களெல்லாம் தனிமைப்படுத்தி நாய்களை தனி காப்பகம் மாதிரி அமைச்சு பாதுகாக்கணும்னு சொல்லிச்சு. அப்புறம் இந்த நாய் சம்பந்தமான என்ஜிஓஸ் இந்தியா முழுக்க நடத்துறவங்க அனிமல் லவர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கேஸை போட்டு 3 நபர் கொண்ட ஜட்ஜில அது என்ன ஆச்சுன்னா, அதுக்கு சில விதிமுறைகள், கொஞ்சம் கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டு அதுக்கு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அது ஒரு பக்கம் அந்த முதல்ல சொன்ன தீர்ப்பை டைலூட் பண்ணிச்சு அப்படிங்கிறத பாக்குறோம். அந்த இறுதி தீர்ப்பு இப்ப அதுதான் இப்ப ஸ்டேட்டஸ் கோவா இருக்குங்கிறது பாக்குறோம். இப்ப இந்த பிரச்சனைக்கு வருவோம். அதாவது இந்த நீயா நானா பிரச்சனையில பாத்தீங்கன்னா, இந்த நாய்க்கு அன்பு செலுத்துகிறவர்கள் அப்படிங்கிற ஒரு கோஷ்ல வந்தவங்களுக்கு அவங்க பேசின பேச்சை பார்த்தா உண்மையிலே நமக்கு வேதனையா இருக்கு. ஒரு மனிதாபிமானமற்ற முறையில தான் அவங்க இந்த பிரச்சனையை அணுகுறாங்க. அதாவது நாய் பெரிதா மனிதர்கள் பெரிதா அப்படிங்கறது அந்த ஒரு விவாதம் வரும்போது, எங்களுக்கு மனிதர்கள் எல்லாம் பெரியவங்க கிடையாது, நாங்க மனிதாபிமானத்தை பத்தி எல்லாம் கவலைப்படல, எங்களுக்கு இந்த விலங்குகள் அந்த நாய்கள் பேர்ல தான் எங்களுக்கு மனிதாபிமானம் அதிகமா இருக்கு, அவங்க மேலதான் நாங்க அதிக அக்கறை கொள்றோம், அவங்கள அன்பு செய்யறதுதான் எங்களுக்கு பிரதானமான ஒரு வேலைங்கிற மாதிரி அந்த கருத்து துணிக்கிற மாதிரி அவங்களுடைய விவாதங்கள் போச்சு அப்படிங்கிறத பாக்குறோம். அவங்க கொஞ்சம் கூட அதை ஒரு மனிதாபிமான முறையில அணுகவே இல்லைங்கிறது தான் நம்ம இந்த நேரத்துல வைக்கிற குற்றச்சாட்டு. அப்ப இதுக்கு அடிப்படையே என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த அதாவது நாய் ஆர்வலர்கள் அல்லது நாய் அன்பு செய்கிறவர்கள்ங்கிற அந்த கோஷில வந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, அவங்க ஏதோ ஒரு என்ஜிஓ பின்னணி இருக்கு. அதாவது நாயை வைத்து வியாபாரம் பண்ணக்கூடிய, நாயை வைத்து அரசியல் பண்ணக்கூடிய, நாயை வைத்து லாபம் அடையக்கூடிய ஒரு கார்பரேட் என்ஜிஓனுடைய ஒரு பின்னணி இருக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது. ஏன்னா இவங்க எல்லாம் ஜென்ரலா நாயை லவ் பண்ற மாதிரி பேசினாங்களே ஒழிய, ஆனா உள்ளுக்குள்ள இவங்களுக்கு ரியலான நாய் அன்பு எல்லாம் இவங்க கிடையாது. இவங்களுக்கு நாயை அன்பு செலுத்தணும், நாயை பராமரிக்கணும், நாய் நல்ல விஷயம்தான் அப்படிங்கறது அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தெரியல. இவங்களுக்கு பின்னணியில நிறைய கார்பரேட் என்ஜிஓஸ் இருக்கு. அதாவது இந்த டாக் லவர்ஸ் அப்படிங்கிற அந்த கார்பரேட் என்ஜிஓஸ் இந்த அனிமல் வெல்ஃபேர் போர்டுக்கு கீழே என்கிற நிறைய என்ஜிஓஸ் இருக்கு. அதுல இருந்து இவங்களுக்கு எல்லாம் நிறைய பணம் வருது போல இருக்கு. அதனாலதான் இந்த நாயை வைத்து ஒரு வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு நாய் வியாபாரிகள் மாதிரி தான் இன்னைக்கு அவங்களுடைய பேச்சு இருந்துச்சு. எதனால இப்ப நம்ம இந்த குற்றச்சாட்டை வைக்கிறோம்னா, இந்த எதிரணியில இருக்காங்க இல்லைங்களா, நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டவர்கள், நாய்க்கடியால் தினமும் அல்லலுறுவர்கள், நாய்க்கடியால் அவங்க வாழ்வாதாரமே பாதிக்கப்படக்கூடிய அந்த மிடில் இன்கம் குரூப் மற்றும் லோ இன்கம் குரூப் மக்கள், அந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் பேசினாங்க இல்லைங்களா, அவங்க உண்மையில உயிரிழப்புலாம் எழுந்திருக்கு. தங்களுடைய குழந்தைகளை எழுந்திருக்கிறாங்க, தங்களுடைய நெருக்கமான உறவினர்களை நாய்க்கடியால் அவங்க இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டெல்லாம் வச்சுட்டு அவங்க உண்மையிலே பாதிக்கப்பட்டவங்க. சோ அவங்கள அவங்களுடைய பாதிப்போட அந்த மனிதாபிமானத்தோட இவங்க அணுகாம இந்த எதிரணியில இருக்கிறவங்க அது இவங்க மேல தப்பு இருக்கிற மாதிரியும், அதாவது நாயை இவங்க சரியா என்கவுண்டர் பண்ணல, இல்ல நாயை அணுகும் போது சரியான முறையில அதுக்கேற்ப பிஹேவியரை இவங்க மாத்திக்கல, அதே மாதிரி அந்த நாயை கோவப்படுத்துற மாதிரி தான் இவங்க நடந்துகிட்டதால தான் அது ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரியும், நாய்களுக்கு நாங்க தொடர்ந்து இப்படிதான் உணவு கொடுப்போம், நாங்க அந்த உணவு கொடுத்து வளர்ப்போம் அப்படிங்கிறாங்களே ஒழிய, அதனால ஏற்படுகிற அந்த நாய்க்கடியால் ஏற்படுகிற பாதிப்புக்கோ இல்ல அதனால டே டு டே லைஃப்ல மிடில் கிளாஸ் குரூப்புக்கும் லோ கிளாஸ் குரூப்புக்கும் இருக்கிற அந்த பாதிப்பை இவங்க உணர்ற மாதிரியே தெரியல. அதை பத்தி அதுக்கு நாங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க முடியாதுங்கிறாங்க. அதுக்கு அரசாங்கம் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும். ஆனா நாங்க நாய்க்கு உணவிடுவோம், அதனுடைய பெருக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு எங்களால முயற்சி செய்வோம். ஆனா பெருக்கத்தை அப்படி சொல்றாங்க வழியே பெருக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு எந்த ஒரு முயற்சியும் பண்ணலையே. முயற்சி பண்ணா என்ன நாய்களுடைய பெருக்கம் குறைஞ்சிருக்கும் இல்லையா. சோ அவங்க என்னன்னா அதை வச்சு ஒரு மேலோட்டமாக
அந்த அன்பு செய்யற மாதிரி அத ஜீவகாருண்யத்தை நாய்கள் மத்தியில கடைபிடிக்கிற மாதிரி ஒரு அந்த ஒரு ஒரு அதாவது முற்போக்கு முகம் அணிந்து கொண்டு மிகவும் பிற்போக்குத்தனமா நடந்துக்கிறாங்கிறது தான் நமக்கு அவங்க பேசுனதுல இருந்து நமக்கு தெரிய வருது. இன்னும் சொல்ல போனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாய்கடி இயல்பானது தான், அது அது வர நேரத்துல நம்ம போகாம இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. அதை அப்படிதான் நம்ம அதை அணுகணும் வழிய நாயை அடிக்கிறதோ அதை துன்புறுத்துறதோ அல்ல அதுக்கு கட்டாயமா அதை ஒரு இடத்துல அடைக்கிறதோ அவங்களுக்கு அது அந்த விருப்பம் இல்லாத மாதிரி தான் அவங்க பேசியிருந்தாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். இப்ப இந்த எதிர் சைட்ல இவங்க சொன்ன எந்த கேள்விக்குமே அவர்களால் பதில் சொல்ல முடியல. அந்த மாதிரியான அவங்க பதில இருந்து அதாவது இந்த நாய் ஆதரவாளர்கள் பதில பாத்தீங்கன்னா ஒரு சைக்கோத்தனமா பேசுறாங்க. அதாவது கொஞ்சம் கூட ஒரு மனிதாபிமானம் இல்லாம அவங்க நாய் மாதிரி குறைக்கிறது, நாயினுடைய பாஷையை புரிஞ்சுக்கிறதுக்கு அது எப்படி எப்படிலாம் குறைக்கிறதோ அதை நம்ம தான் கத்துக்கணும். நம்ம அந்த நாய பாஷையை கத்துக்கிட்டு அதனுடைய பிஹேவியருக்கு ஏற்ப நம்ம மாற்றி அமைக்கணுமே ஒழிய நம்ம பிஹேவியருக்கு நாய்கள் எல்லாம் கொண்டு வரக்கூடாது. ஏன்னா அதுங்க பாவம், வெளியே சொல்ல முடியாத ஒரு ஜீவன்கள் அவங்க. அதனால நம்ம தான் அதுக்கு ஏற்ப மாற்றி நடக்கணுமே ஒழிய அதுங்களை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கருத்து வர இவங்க சொல்றாங்க. இப்ப வேற இதுக்கு ரியாக்ட் பண்ணும்போது இந்த பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் உண்மையான காரணத்தை சொல்றாங்க. பிராக்டிக்கலா அவங்க எப்படி அவங்க டே டு டே லைஃப்ல அவங்களுக்கு எப்படி இந்த நாய்க்கடி, இந்த நாய் துரத்துதல் இது சம்பந்தமா குழந்தைகள் எப்படி பாதிக்கப்படுறாங்க, அவங்களே வேலைக்கு போயிட்டு ஒரு ஆட் ஹவர்ஸ்ல நைட்டு 10 மணிக்கு மேல வராங்கன்னா அப்ப எப்படி நாயில துரத்தப்படுறாங்க அப்படிங்கிறது பிராக்டிக்கலா இவங்க சொல்றாங்க இந்த பாதிக்கப்பட்டவங்க. ஆனா அந்த எதிரில இருக்கிறவங்க அதெல்லாம் காதுல வாங்கின மாதிரியே தெரியல. அது அவங்களுக்கு ஒரு இஷ்யூவாவே இல்லை, ஒரு சைக்கோத்தனமா பேசுறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். எந்த அளவு சைக்கோத்தனமா அவங்க பேசுறாங்கன்னா இவங்க சொல்றத எதுவுமே கண்டுக்காம ஒரே அவங்களுடைய தங்கள் நிலையில இருந்து ஒரு ஒரு கொஞ்சம் கூட மாறல. அவங்க என்ன சொல்றாங்க, இதெல்லாம் நாய் அப்படிதான் இருக்கும், நம்ம தான் அதுக்கு ஏற்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போனோம். அதே மாதிரி நாய்களை நம்ம கட்டுப்படுத்த நினைச்சோம்னா அது அவங்களுக்கு செய்யற துரோகம் நம்ம. அதனால நம்ம அதாவது அரசாங்கத்தினுடைய சட்டத்திட்டத்துக்கும் இவங்க ஒத்துக்க மாட்டாங்களாம், அதை கட்டுப்படுத்துறதுக்கு எந்த நடைமுறையும் பண்ண மாட்டாங்களாம். வெறுமனே அதுக்கு சாப்பாடை போட்டு கண்ட இடத்துல சாப்பாடை பார்க்கில் கொண்டு போய் போடுறது, பொது இடங்களை கொண்டு போடுறது, அந்த மாதிரி சாப்பாடை போட்டு அதனுடைய இனப்பெருக்கத்துக்கு இவங்க உதவி செய்யறாங்களே ஒழிய அதை அதனுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துறதுக்கோ இல்லை கட்டுப்படுத்துறதுக்கோ அதனுடைய மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்துறது கூட இவங்க எந்த முயற்சியும் பண்ணல அப்படிங்கிறது அந்த விவாதத்துல தெளிவா தெரிஞ்சுது. ஆனா இதுல இன்னொரு நல்ல காரியம் நடந்திருக்கு. இந்த மாதிரி நாயை வைத்து வியாபாரம் பண்ணுகிற, இந்த மாதிரி நாயை நாங்கள் அன்பு செய்கிறோம், நாங்கள் அனிமல் லவ்வர்ஸ், நாங்க டாக் லவர்ஸ் என்று சொல்லிக்கொண்டு ஊரை மாற்றிக்கொண்டு மற்ற மனிதர்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்ளாமல் யதார்த்தமாக அவங்க வாழ்க்கையில நடக்கிற அந்த துயரங்களை, இந்த நாய்களால் ஏற்படுகிற துன்பங்களை, மரணங்களை எல்லாமே அதை கொஞ்சம் கூட புரிஞ்சிக்காம இருக்கிற இந்த போலி நாய் ஆதரவாளர்களை, இந்த போலி நாய் ஆதரவாளர்களான என்ஜிஓக்களை மற்றபடி மனிதர்களுக்கு இறக்கப்படுகிற மாதிரி நடித்து கொண்டு அதே சமயம் அதை உண்மையிலே அந்த அன்பு இல்லாம செயல்படுகிற இந்த உயர்தட்டு மக்கள், உயர்தர வர்க்க மக்களுடைய அந்த போலி பாசாங்குத்தனத்தை, நாய் சம்பந்தமான போலி பாசாங்குத்தனத்தை எக்ஸ்போஸ் பண்ணிட்டு தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மிகப்பெரிய ஒரு வெற்றியா நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஸோ இதுல நீயா நானா நிகழ்ச்சியில நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம், இவங்க எல்லாமே எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. அதாவது இவங்களுடைய போலித்தனமும் இவங்களுடைய போலி அன்பும் அல்லது இவங்களுடைய போலி விவாதமும் இந்த விஷயத்துல, இந்த நாய்கள் விஷயத்துல இது எல்லாமே கிளீனா எக்ஸ்போஸ் பண்ணப்பட்டுச்சு அப்படிங்கறதுதான் இதுல நம்ம புரிஞ்சுக்க முடியும். அரசாங்கத்துக்கு நம்ம என்ன ஒரு கூடுதல் விண்ணப்பம் வைக்கிறோம்னா, இந்த நாய்கள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். அது ஸ்டெரிலைசேஷன் மூலமாகவோ அல்லது வேற எப்படியோ ஏதாவது தனி காப்பகம் மாதிரி அமைச்சோ எப்படியா இருந்தாலும் இந்த தெருநாய் தொல்லைகள் ரொம்ப அதிகமா பொதுமக்களுக்கு வந்துச்சு அப்படிங்கிறத பாக்குறோம். இந்த தொல்லைகளை விட, தெருநாய் தொல்லைகளை விட, தெருநாய்களை அன்பு செய்கிறோம் என்று சொல்கிற இந்த தெருநாய் ஆதரவாளர்களுடைய தொல்லை இன்னும் அதிகமாக போச்சு. ரொம்ப மனிதாபமானமற்ற முறையில அவங்களுடைய பிஹேவியர் இருக்கு. இதை வச்சு ஒரு மிகப்பெரிய என்ஜிஓ வியாபாரம், கார்பரேட் வியாபாரம் நடக்குதுங்கிறதா அரசாங்கத்துக்கிட்ட நம்ம சொல்லிக்கிறோம். அரசாங்கம் இதை நெறிமுறைப்படுத்த வேண்டும், கட்டுப்படுத்த வேண்டும், ஒழுங்குபடுத்த வேண்டும். இதற்கான சட்ட திட்டங்களை கொண்டு இந்த போலி நாய் ஆதரவாளர்களை கட்டுக்குள் வைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நாம இந்த நேரத்தில் வைத்துக் கொள்ள கருத்தாகும். இன்னொரு அமர்வுல வேற ஒரு விடயத்தை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.